அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சி அள்ளித்தர காத்திருக்கும் 22/12/2024 இந்த அடுத்த 7 நாட்கள் கடகராசிக்கு திடீர் பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2024 முதல் உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. இந்த வாரம் முழுவதுமே கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் இந்த வாரத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 3இல் கேதுவும் 6இல் சூரியனும் அனுகூலமாக இருப்பதால நண்பர்கள், உறவினர்கள் உதவி செய்வார்கள். திருமண முயற்சியில் இழுபறி நிலை நீடிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. கூடுமான வரைக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் இருப்பதால இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இழுபறி நிலையே இருக்குங்க. அதனால் பொறுமை, நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். பொருளாதார சம்பந்தமான முயற்சிகள்ல, உத்தியோகம் சம்பந்தமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு செல்ல வேண்டி இருக்குங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. பொருட்கள் திருடு போக வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள சுமூக உறவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கும்பராசியில் அமர்ந்திருப்பதால உங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது நன்மை செய்யுங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால இந்த வாரத்தில் எதிர்பாராத செலவு ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்குங்க. அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே சிக்கனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால அலுவலக பணிகள்ல நீங்க அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லதுங்க. நிர்வாகத்தினருடைய குறைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. அதே போல் மேலதிகாரிகள் உங்களுடைய பணிகள் பற்றி குற்றம் குறை கூறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அத்தகைய தருணங்கள்ல பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு உகந்ததா அமைது புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அந்த வேலையில் திருப்தி இருக்காது. குறிப்பாக அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசினர் மேலதிகாரிகளுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வெளி மாநில பயணங்கள் லாபகரமாக இருக்காதுங்க. நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடுங்க. அதே போல் புதிய முதலீடுகளில் ஈடுபடாமல்
செய்யாமல் இருப்பது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க. கூடுமான வரையில் முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயித்துக் கொள்வது தேவையில்லாத நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் அதாவது டிசம்பர் மாதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்ற தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. திரைப்படத்துறையினருக்கு சிறு அளவில் முன்னேற்றம் ஏற்படுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய படங்கள் வெற்றியை பெற்றுத்தரும். இதுவரை பல காரணங்களால் மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை இந்த வாரத்துல நீங்கள் மீண்டும் திறக்கலாங்க. அப்படி திறக்கும்போது நல்ல லாபம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு 22/12/2024 முதல் உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க. உட்கட்சியில் அதாவது உட்கட்சி பூசலின் காரணமாக என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் அவதியுற்று வரும் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் படிப்பில் குழப்பம் அதிகரிக்குங்க. மனதை வீண் கவலைகளில் செலுத்த வேண்டாம். பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான விசா கிடைப்பதில் பிரச்சனைகள் உருவாகுங்க. அதனால் தவிர்ப்பது மிக மிக அவசியம். கிரக நிலைகள் அனுகூலமாக மாறும்போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அப்படி மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்களுடைய ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே இந்த வாரம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. அதனால் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படக்கூடிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுங்க. கூடுமான வரையில் தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நல்லது. இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்யும் போது தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க. சப்தமஸ்தானத்திற்கு சில தோஷம் ஏற்பட்டுள்ளதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட இருக்கு. அது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தை குருவும் சஞ்சரிப்பதால் கைப்பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் தவறாது ஸ்ரீகந்த சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கேட்பது மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது கடகராசியினருக்கு.